அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய சேட்டைகள். எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. மனைவிடம் இருந்து விவகாரத்து பெற்றவர் பாலில் குளித்து கொண்டாட்டம். பால்ல ஆமா ஆமா எனக்கு என் பொண்டாட்டி வந்து விமோச்சனம் கிடைச்சுன்னு அவருக்கே பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டாரு. பக்கெட் எத்தனை 3 பக்கெட் பால் ஒத்தை குடிச்சிருக்காரு. எவ்வளவு வேதனையில இருந்திருப்பாரு மனுஷன். ஆறுகாணி அருகே வனப்பகுதியில் 10 லிட்டர் சாராய உரல் பறிமுதல். தப்பி ஓடுவதற்கு போலீசார் வலை. போலீஸார் ஃபுல்லா வலையே விரிக்கிறாங்க. ஒரு இப்பதான் மாட்டுவான், ஒரு பெட்ஷீட் விரிக்கிறான். அதெல்லாம் விரிச்சா ஓட்டில ஓடிடுவாங்க, வலை விரிச்சா மட்டும் மாட்டுவாங்க. நாகர்கோவில் 1.25 கிலோ கஞ்சாவுடன் 2 பேர் கைது. செல்போன்கள் ஆய்வு. திருச்சூர் அருகே போதை மறுவாழ்வு மைய ஊழியர் போதைப் பொருட்களுடன் கைது. இந்த வடிவில் போலீஸ்காரனுக்கே போலீஸ் அடியா அதே மாதிரி. யாருக்கா வேலை இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ரஷ்யா போங்க. தொழிலாளர்கள் பற்றாக்குறை அங்கே அதிகமா இருக்கான். அதன் எதிரொலியா 10 லட்சம் இந்திய ஊழியர்களை பணியமர்த்த ரஷ்யா முடிவு செய்திருக்கான். அதனால படிச்சவங்க படிக்காதவங்க என்னென்ன வேலைக்கு யார் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்து ரஷ்யா போறாங்கன்னா உடனே ரெடி ஆயிருங்க. ஹஸ்பண்ட் வேலை தான் இருக்கா? வீட்டில் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. இதை வேற நீ ஹஸ்பண்ட் வேலை கொடுக்காங்க. தென்காசி அருகே ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 மகன்களுடன் பெண் தீக்குளிக்க முயற்சி. இல்ல, தென்காசி அருகே ஆட்சியர் அருகே. நான் ஃபர்ஸ்ட் தென்காசி அருகே சொல்லிட்டேன். மீண்டும் இருக்க வாசிப்புமா. தென்காசியில் ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 மகன்களுடன் பெண் தீக்குளிக்க முயற்சி. இது நீங்க சொன்ன டைலாக் தான். மனு எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. நெல்லையில் மர்மமாக இறந்த மூதாட்டி. 2 வாரத்தில் குமரி நபரை தட்டி தூக்கிய போலீசார். சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்தார். சிறுமியை பலாத்காரம் செய்த வாலிபருக்கு 20 ஆண்டுகள் சிறை. நாகர்கோவில் கோர்ட் தீர்ப்பு. பாருங்க, திருநெல்வேலி அருகே பெண் வேடத்தில் மூதாட்டியை கொண்டு நகை கொள்ளையடித்தவர் சிக்கினார். ஆமா, நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா இந்தியா விண்வெளி வீரர் சுபான்ஷ் சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இன்னைக்கு பூமி திரும்புறார். நேற்று கிளம்பியாச்சு. இன்னைக்கு நள்ளிரவில் வந்து இறங்கிறோம். முழு தேசமும் காத்திருக்கிறது அவரோட வருகைக்காக. திருவட்டார் அருகே பூட்டிய வீட்டில் பிணமாக கிடந்த மருந்து கடை பெண் ஊழியர். ஹைதராபாத் அருகே மாம்பழ லாரி கவிழ்ந்து 9 பேர் பரிதாப பலி. ஆறுகாணி அருகே அரசு பள்ளி உதவியாளர் தற்கொலை. பிறந்த நாளில் வெட்டி கொலை. கேக் வெட்டி கொண்டாட அழைத்து சென்று நண்பர்கள் தீர்த்து கட்டினர். என்னமா ட்ரிக்கா யோசிச்சிருக்காங்க. வாடா கேக் கொட்டு கூட்டு போயிட்டு லாஸ்ட் இவனே வெட்டிருக்காங்க. சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயிலில் 1000 ஆண்டுகள் முற்பட்ட ராஜராஜ சோழன் கல்வெட்டு ஆய்வு. நாகர்கோவில் அருகே தொழிலாளிகள் வெட்ட முயன்ற ரவுடி கைது. கன்னியாகுமரி அருகே குளத்தின் கரையில் கிடந்த முதியவர் பிணம். யார் அவர்? போலீஸ் விசாரணை. திருவனந்தபுரத்துல பத்மநாப கோயில்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க. அது கிளீன் பண்ணிட்டு சுத்தம் செய்த போது துப்பாக்கி வெடித்ததால் பரபரப்பு. பலாப்பழம் தலையில் விழுந்து பீகார் தொழிலாளி பரிதாப பலி. டெல்லியில் மாயமான கல்லூரி மாணவி யமுனா நதியில் பிணமாக மீட்பு. பெண்கள் பெட்டியில் அத்துமீறி ஏறி பலாத்கார முயற்சி. ஓடும் ரயிலில் கர்ப்பிணியை கீழே தள்ளிய வாலிபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. ஆமா, அந்த பெண்ணுக்கு இறந்த பெண்ணோட குடும்பத்துக்கு இறந்துச்சு அந்த பெண்ணு. ஆமா, அந்த பெண்ணுக்கு வந்து மத்திய அரசு ரயில்வே நிர்வாகம் சார்பா 50 லட்சமும் தமிழக அரசு 50 லட்சம் சேர்த்து 1 கோடி கொடுக்கணும்னு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளிச்சிருக்கு. திருப்பதி ரயில் நிலையத்தில் பரபரப்பு. எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மோட்டார் சைக்கிள் சென்றபோது விபத்து. மனைவி கண் முன்னே தொழிலாளி பலி. இந்த விமான விபத்துல மாத்தி ஒன்னொன்னு சொல்லி கடைசியில கருப்பு பெட்டியை கண்டுபிடிச்சு அதுல முதல் கட்ட அறிக்கையில இன்ஜினுக்கு போற டீசல் பெட்ரோல் அந்த இது போகாதனால தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அப்படி அந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாகாதான். 90% இவங்க வந்து யாரோ ஒருத்தர் கூட அந்த 2 பேர்ல ஒருத்தர் மனித வழிகளா மாறி இருக்காரு. ஆமா. ஏமனில் நாளை மரண தண்டனை. கேரளா நர்ஸ் விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது, கைவிரித்தது ஒன்றிய அரசு. புறப்பட்ட சிறிது நேரத்தில் லண்டனில் விமானம் கீழே விழுந்து விபத்து. 4 பேர் பலி. ஆமா, நேற்று நடந்துச்சு. ஆமா, நேற்று நியூஸ்ல வந்துச்சு, இன்னும் பேப்பர்ல வந்து. திருவனந்தபுரம் கல்லூரி மாணவியுடன் படத்தை மார்பிங் செய்து ரூபாய் 5 லட்சம் கேட்டு மிரட்டல். சரி, நம்ம கர்நாடக மாநிலத்துல தர்மஸ்தலான் கோயில்னு பெரிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது இருக்கு. அங்க வந்து தோண்ட பெண் சடலங்களாம் அது பக்கத்துல. இது வந்து ஒரு யூடியூபர் தான் முதல்ல வந்து படம் எடுத்து வெளியே போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து 3.1 மில்லியனுக்கு ஷேர் ஆயிருக்கு, பார்த்துருக்காங்க. அது தொடர்ந்து மக்கள் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி கைது பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து நீ போர்ஜரியா ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி போட்டிருக்கிற அப்படின்னு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. பலாத்காரம் செய்து கொன்று குவித்த காம கொடூரர்கள் யார்? கர்நாடக போலீசார் தீவிர விசாரணை. பேராசிரியர் பலாத்காரம் செய்ததால் மாணவி தீக்குளிப்பு. ஒடிசா கல்லூரி முதல்வர் கைது. வைரலாகும் தீக்குளிப்பு காட்சிகள்.
3 குரங்குகளும் வந்து பேப்பர் படிச்சிருக்கு.